நீங்கள் எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்த இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட அக்னிவீர் வாயுக்கான நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து 7 ஜனவரி 2025லேருந்து 27 ஜனவரி 2025க்குள்ளே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணி முடிச்சிடணும். இதுக்கான டென்டேட்டிவ் எக்ஸாம் டேட் எப்போ இருக்குன்னா 22 மார்ச் 2025லேருந்து இதுக்கான எக்ஸாம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற திருமணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இது வந்து 4 இயர்ஸ் இருக்குது தான். ஸோ அக்னிவீர் வாயை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அக்னிபாத் ஸ்கீம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ 4 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறமா உங்களோட சர்வீசஸை பார்த்துட்டு ஃபர்தராக அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கேரி பண்ணலாமா இல்லை வேணாமா அப்படிங்கிறது. ஸ்டார்டிங் டேட் 7 ஜனவரி அப்புறம் 27 ஜனவரி வரைக்கும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். நம்ம வெப்சைட்லேயே இருக்கும் jobcom.in. ஸோ இதுக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நோட்டிஃபிகேஷன் லிங்க், அப்ளை ஆன்லைன் லிங்க் நீங்கள் எல்லாமே இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா அப்புறம் அந்த குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் நீங்கள் எல்லாமே கிளியராக நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ டெய்லி செக் பண்ணி பாருங்கள் என்னென்ன கரண்ட் ஜாப்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற நம்ம சைட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஏஜ் வந்து உங்கள் பிறந்த தேதி அப்படிங்கிறது வந்து 21 ஏஜுக்குள்ளாக தான் இருக்கணும். ஸோ 1 ஜான் 2005லேருந்து 1 ஜூலை 2008க்குள்ளே நீங்கள் பிறந்தவர்கள் மட்டும் தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ வேறு யாரும் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து மேரேஜ் ஆகியிருந்து ப்ரெக்னென்சியாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ பொதுவாக வந்து மேரிடாக இருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளையே பண்ண முடியாது. குவாலிஃபிகேஷன் 12th பாஸ் தான். ஸோ 12th பாஸில் 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று சயின்ஸ் சப்ஜெக்ட், இன்னொன்று வந்து அதர் தென் சயின்ஸ் சப்ஜெக்ட். ஸோ அதர் தென் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். குறிப்பாக 50% மார்க் கண்டிப்பாக எடுத்துருக்கணும். இங்கிலீஷ்லேயே நீங்கள் 50% மார்க் வந்து கண்டிப்பாக எடுத்துருக்கணும். இதுவே சயின்ஸ் சப்ஜெக்ட் அப்படிங்கும்போது நீங்கள் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், இங்கிலீஷில் வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ ஓவராலாக 50% மேலே மார்க் இருக்கணும். இங்கிலீஷில் குறிப்பாக வந்து 50% மேலே மார்க் வந்து இருக்கணும். டிப்ளமோ வந்து பண்ணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் எடுத்து பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அவங்களுமே 50% மார்க் மொத்தமாக எடுத்துருக்கணும். இங்கிலீஷ்லேயும் குறிப்பாக வந்து 50% மார்க் வந்து எடுத்துருக்கணும். ஹைட்டு வந்து ஃபார் மேலுக்கு 152க்கு மேலே இருக்கணும். ஸோ ஃபீமேலுக்கும் ஆல்சோ பார்த்தீங்கன்னா 152க்கு மேலே இருக்கணும். ஸோ அதர் தென் நார்த் ஈஸ்ட்டில் ஹில்லி ரீஜனில் இருக்கிறவங்களுக்கு 147 கன்சிடரபிள். தமிழ்நாடுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 152க்கு மேலே 2 பேருமே இருந்தால் தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். சேலரிக்கான பேக்கேஜ், அதுக்கான சேவா நிதி, பெனிஃபிட்ஸ், அலோவன்ஸ் இதெல்லாம் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வருஷத்துக்கு 30 நாள் லீவ் ஆல்சோ இருக்கும். சிக் லீவ் ஆல்சோ இருக்கும். ட்ரைனிங் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு மேலே வந்தீங்க அப்படின்னா விஷுவல் ஸ்டாண்டர்ட் என்ன, டேட்டு வந்து ஆர்மியில் என்ன நாம்ஸாக ஃபாலோ பண்ணாங்களோ அதே தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுவாங்க. இன்னர் ஃபோராம்குள்ளே இருந்தால் ஓகே, வெளியில் தெரிய மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கக்கூடாது. ஸோ அண்ட் தென் செஸ்ட் மெஷர்மெண்ட் பார்ப்பாங்க. ஃபார் மேலுக்கும் ஃபீமேலுக்கும் என்ன மெஷர்மெண்ட் அப்படிங்கிறத கிளியராக காமிச்சிருப்பாங்க. ஸோ 77 நார்மலாக இருக்கணும். 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பேண்டில் இருக்கணும். ஸோ நீங்கள் டைப் பண்ணும்போது 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பேண்ட் ஆகணும். ஸோ இதான் செஸ்ட்டோட மெஷர்மெண்ட். சேலரி பேக்கேஜ் எல்லாமே இதிலே இருக்கும். நோட்டிஃபிகேஷன் லிங்க் இருக்கும். இதை நீங்களும் ஒரு ரீட் பண்ணி பாருங்கள். இன்ஃபேக்ட் நினச்சி ஒரு சில பாயிண்ட்ஸ் தான் மிஸ் பண்ணியிருப்பேன். ஆன்லைன் எக்ஸாம் உண்டு. ஆன்லைன் எக்ஸாம் எல்லாமே உங்களோட 12th CBSE சிலபஸ்ன்னு இருக்கும். அந்த சிலபஸ் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் சப்ஜெக்டான சிலபஸும் இருக்கும். அதர் தென் சயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ் வந்து ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் சயின்ஸுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா 60 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், இங்கிலீஷுக்கான எக்ஸாமும் இருக்கும். இது எல்லாமே ஆன்லைன் எக்ஸாம் தான். இதுக்கான டேட் எல்லாமே கிளியராக உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நெகட்டிவ் மார்க் உண்டு. 0.25 மார்க் நெகட்டிவ் மார்க். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக தான் எழுதணும். தப்பாக எழுதுனீங்க அப்படின்னா 0.25 மார்க் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கும். புஷ்அப், சிட்டப், ஸ்குவாட் இருக்கும். டைம், அப்புறம் எவ்வளோ மார்க்ஸ் அப்படிங்கிறத கிளியராக கொடுத்துருப்பாங்க. இந்த டேபிள் காலம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஃபீமேலுக்கு என்ன, மேலுக்கு என்ன அப்படிங்கிறது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து AT இருக்கும். ஸோ அடாப்டபிலிட்டி டெஸ்ட் கண்டிப்பாக 1 and 2 இருக்கும். அதுக்கப்புறமா வந்து மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் முடிச்சதுக்கப்புறமா தான் நீங்கள் அக்னிவீர் வாயுவை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே 4 வருஷம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அஃபீஷியல் வெப்சைட் agnipathvayu.cirac.in தான். லிங்க்குமே jobcom.in இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணும்போது சிக்னேச்சர் வேணும். அதுக்கப்புறம் லெஃப்ட் தம் இம்ப்ரெஸ்க்கான இமேஜ் கண்டிப்பாக தேவை. அந்த தென் உங்களோட ஃபோட்டோ ஆல்சோ கிளியராக தேவை. அந்த ஃபோட்டோ நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 10லேருந்து 50 KB இருக்கணும். இங்கே ஃபோட்டோ எடுக்கிற டேட்டை ஒரு ஸ்லேட்டை கையில் வச்சுட்டு என்றைக்கு எடுக்கிறீங்க அப்படிங்கிற டேட்டும் அதில் உங்கள் நேமும் கிளியராக மென்ஷன் பண்ணி இருக்கிற ஃபோட்டோவை தான் அனுப்ப சொல்லியிருக்காங்க. அப்புறம் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து கண்டிப்பாக உண்டு. 550 நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து SC, ST, OBC இது மாதிரிலாம் கிடையாது. எல்லாருமே எக்ஸாம் ஃபீஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக பே பண்ணணும். இந்த ரீஃபண்டும் உங்களுக்கு கிடையாது. ஸோ நீங்கள் தரும்போதே ஆதார் நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே நீங்கள் பார்த்து கரெக்டாக கொடுங்க. ஸோ இதுதான் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற அக்னிவீர் வாயுக்கான டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸ். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். இன்ஃபேக்ட் நான் ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா அதையும் கரெக்ட் பண்ணி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஸோ ஃபர்தர் வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.